பாட்டாளி மக்கள் கட்சியினரை ஏமாற்றும் நோக்கத்தோடு மாயாஜால வித்தை காட்டி இன்னைக்கு பனையூரில் அந்த வேட்பு மனுவை வாங்குகிறோம் என்று சொல்கிறார்கள். அது வேட்புமனு சும்மா இல்லை, 10,000 ரூபாய் பணம் கட்டி விருப்ப மனுவை வாங்குகிறோம் என்று கட்சியினுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் செயல் தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியில் நீக்கப்பட்ட திரு அன்புமணி அவர்கள் இன்றைக்கு அந்த இதை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இது தேர்தல் ஆணையத்தை ஏமாத்தினாங்க, சந்தோஷம், அதை கூட ஏற்றுக்கிட்டோம். நீதிமன்றத்தை ஏமாத்துறாங்க. அதுக்காக டிஜிபிக்கு நீ ஞாயிற்றுக்கிழமை டிஜிபிக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் மின்னஞ்சல் மூலமாக பாட்டாளி மக்களுடைய பெயரை அவர் பயன்படுத்தக்கூடாது என்று மின்னஞ்சல் மூலமாக புகார் மனுவை ஐயா அனுப்பியிருக்கிறார். இப்ப அனுப்பிச்சிருக்கிறாரு. அதனால மருத்துவர் ஐயாவின் சார்பிலே பாட்டாளி மக்களின் செய்தி தொடர்பாளர் என்ற அடிப்படையில் உங்களிடத்தில் இந்த செய்தியை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இதை பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர் யாரும் நம்பக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த நடைமுறை எப்படின்னா 10,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு இது மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றது தான் ஐயாவுடைய நீண்ட நெடிய நாள் எண்ணங்கள். ஆமா, தேர்தல் ஆணையத்துக்கே எழுதியிருக்காங்க. டிஜிபி இப்ப ஐயா அனுப்புறது டிஜிபி அனுப்பிச்சிருக்காங்க. அதான் அதுக்கு அதிகாரம் இல்லை. மக்களை ஏமாற்றி 10,000 பணம் வசூல் பண்றாரு. இது மிகப்பெரிய தவறு. இது மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீதிமன்றத்தை அவமதிக்கிறாங்க. நீதிமன்றம் சொல்லிடுச்சு, தலைவர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. அதையும் மீறி நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை ஏமாத்தினாங்க. இப்ப நீதிமன்றத்தை ஏமாத்தலாமா? நீதிமன்றத்தை ஏமாத்தின என்ன அர்த்தம்? எங்களுக்கு உயர் நீதிமன்ற நீதி வழக்கறிஞர் கோப்பு வந்திருக்காரு. இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. இப்ப இது 4/12/2025 அன்று டெல்லி உயர்நீதிமன்றம் 38 பக்கங்கள் 34 பக்கங்கள் கொண்ட 39 பேராக்களை கொண்ட ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. இதுல சொல்லிருக்குது அன்புமணி தலைவர் இல்லை என்று. தலைவர் எப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு பாராப்பாரு 17 சொல்லிருக்காங்க. தேர்தல் ஆணையம் சொல்லிருக்குது. தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கிற நல்ல பொய்யான தஸ்தாவேஜுகளை கொடுத்திருக்கிறார்கள் எங்க வக்கீல் சொல்லும் பொழுது அதுக்கு அவர் சொல்றாரு, தேர்தல் ஆணையம் நாங்க அதை ஆய்வு பண்ண வேண்டிய எங்களுக்கு அவசியம் இல்லை, கொடுத்ததன்படி நாங்க கொடுத்திருக்கிறோம். இப்போ அது தவறுன்னு சொன்னா எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க. யார் சொல்றா? நீதிமன்றம் சொல்லிடுச்சு. எந்த அதிகாரம்? பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி. பாருங்க, தேர்தல் ஆணையமே சொல்லுது, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுடைய உள் விவகாரங்களிலே நாங்கள் தலையிட மாட்டோம். சிவில் கோர்ட்டு அவர் தான் பண்ணோம். சிவில் கோர்ட்டுக்கு நாங்க படிச்சு சொல்லுங்க. ஏங்க சிவில் கோர்ட்டுக்கு நாங்க இருங்க. சிவில் கோர்ட்டுக்கு தீர்ப்புல தெளிவா சொல்றது, தலைவர் பதவி வேணும்னா அன்புமணி அவர் தான் ரைவல் கிளைண்ட். ரைவல் கிளைண்ட் அன்புமணி அவர் தான் நீ சிவில் கோர்ட்டுக்கு போகணும். நாங்க போக வேண்டிய அவசியம் இல்லையே. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் நீ நிறுவனர் ஒரு பதவி, நிறுவனர் பதவி வச்சு நான் கட்சி நடத்திட்டு இருக்கோம். தலைவர் பதவி இல்ல அப்படின்னு தெளிவா 4ஆம் தேதி தீர்ப்பு சொல்லுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.